ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை லஞ்ச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் கறி பார்க்க போகிறோம். இது சாதாரணமாக நம்ம மீன் குழம்பு வைக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் இல்லைனா சாதாரண மிளகாய்த்தூள், நான் காஷ்மீர் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு லெமன் ஜூஸ், இல்லைனா பாதி லெமன் பிழிஞ்சிக்கலாம். இல்லைனா 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டோம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரீஃபைண்ட் ஆயில் எதுக்கு சேர்க்குறோன்னா மசாலா உதிராமல் கிடைக்கும் மீன் வறுக்கும்போது. அதுக்காக தான் நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாம் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கெட்டியாகவே நம்ம கலந்துக்கலாம். இப்போ கழுவி வச்ச மீனை நம்ம மசாலாவில் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்துட்டு 1/2 hour நல்லா ஊறணும். மசாலா நல்லா மீனில் நல்லா படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். இது அப்படியே இருக்கட்டும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரைக்க தானே போகிறோம், அதனால் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 தக்காளி, இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது தக்காளி, அதனால் 1 சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸாக இருந்ததுன்னா 2 தக்காளி சேர்த்துக்கலாம். அதோட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 6 இல்லைனா 7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ நம்ம மீனெல்லாம் வறுத்து எடுத்துடலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லா மீனும் வறுபட்டுடுச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, ஒரு பச்சை மிளகா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசாலாவை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நல்லா வதங்கியிருக்கு. நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து வச்ச மீனெல்லாம் இதை சேர்த்துடலாம். இப்போ எல்லா மீனையும் நம்ம சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும், குழம்பு ரெடி ஆகிடும் நமக்கு. இதை அப்படியே மூடி வச்சுட்டு 3 நிமிஷம் நம்ம வச்சுருக்கலாம் அடுப்பில். 3 நிமிஷம் ஆயிருக்கு.
எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு குழம்பு நல்லா காஞ்சிடுச்சு. மீனும் உடையாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே சுலபமான முறையில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மீன் கறி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.